உங்களை பார்த்தாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் திருந்தட்டும். நம்ம என்ன சொல்றோம், நம்ம கிட்ட என்ன கேட்கிறோம், கட்ட முடியாதுங்கிறது ரைட் ஆகலாம், நான் பேங்க்கு சொல்லிக்கிறோம். நீங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போயிடாதீங்க. உங்க குடும்பம் வந்து நடுத்தருவில் நிற்கும். அதே போல வரமுறை என்னங்கிறது ஆர்பிஐல சரியா சொல்லியிருக்கிறாங்க. ஆர்பிஐ சொல்றது என்ன, உன்னால கொடுத்து கடனை வசூல் பண்ண முடியும்னா பண்ணு, இல்லைன்னா நீ மூடிட்டு போன்னு தான் சொல்லுது. அதைத்தான் பேங்க்னு சொல்லுது. கடனை கொடுத்தோம்னா கடனை தள்ளுபடி தான் பண்ணி கடனை வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே போல இந்த போன்ற இந்த சிறைகள் வந்து இனிமேல் தொடரக்கூடாது. தமிழகம் வேண்டும். தமிழகம் வந்து பல டீமா பிரிச்சு வச்சிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து என்கிட்ட வராங்கன்னு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எங்க அம்பேத்கர் இந்த சட்ட உதவி மையத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 மேல அட்வொகேட் மட்டும் இருக்காங்க. அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த இடத்துல வந்து போய் அவங்க அதுக்கு உண்டான சொல்யூஷனை கொடுத்து தான் இருக்கிறாங்க. சில இடத்துல நேரடியாக வந்து நாங்கள் போயிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து லொக்கேஷன் அமைச்சா போயிட்டு நம்ம சர்வீஸும் பண்றோம். நான் ஒரு பேசிக்கா சொல்ல வேண்டியது ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க இருக்கு. மனிதாபிமான அடிப்படையில் சொல்றேன். அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட்டா கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்லாம் அதிக ட்ரையல் எல்லாம் வந்து தப்பிக்க முடியாது. ஏன்னா பேர்டன் ஆஃப் ப்ரூஃப் ரொம்ப வந்து ஈஸி. இதுல இப்போ இந்த வழக்குல வந்து நிரூபிக்கிற தன்மை வந்து ஈஸி. ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு ஈஸியா நிரூபிச்சிருவாங்க. ஏன்னா இங்க வந்து பணம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பணம் இருந்தால் கூட காம்பவுண்டபிள் அஃபென்ஸா மாறிடும். இங்க இருக்கிறது ஒரு உயிரே போயிருக்கு. கொலை வழக்கில் கூட பாத்தீங்கன்னாக்கா விடுதலை ஆயிடலாம். ஏன் கேட்டீங்கன்னாக்கா கடைசி ஏதாவது ஒரு காரணத்துக்கான ஹைகோர்ட்ல விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா அபேட்மெண்ட் ஆஃப் சூசைட்னு சொல்லக்கூடிய தற்கொலைக்கு தூண்டுதல் வழக்கில் பண்ண முடியாது. ஏன்னா தற்கொலைக்கு தூண்டுதல்னா தற்கொலை ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதே சமயம் அவங்க இருந்த சுச்சுவேஷன் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. மன உளைச்சலை ஏற்படுத்துறது இவங்க. இந்த காரணத்தை எல்லாம் வேற காரணம் தற்கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. இதைத்தான் சொல்லுவாங்க எல்லாருமே. வேறு பிற காரணங்களோ இல்ல ஒரு மருத்துவ காரணங்களோ வேற யாராவது இருந்தாலும் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த எந்த காரணமும் இல்லாத போது இப்போ அசிங்கமான அந்த பேட் வேர்ட்ஸ் ஃபிளித்தி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால தான் மன உளைச்சல்ல இவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது கிளீனா ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டா தண்டனை கொடுத்துடலாம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தண்டனை நிற்கும். எனவே கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே ஒன்றுக்கு ஒரு தடவை இதை பாருங்க. எஃப்ஐஆர் போட்டிருக்கேன். நம்பிக்கை இல்லைன்னா ஈரோடு வடக்கு காவல் நிலையத்துக்கு போங்க. சின்னக்கண்ணன் ஐயோ இருக்காரு. ஐயோ கிட்ட போய் கேளுங்க. பாதிக்கப்பட்ட பெண் வந்து அதாவது வந்து அவங்களோட அம்மா, அவங்க பேரை வெளியிடக்கூடாது. சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த சேனலில் போடுறோம். இப்போ ஹைட் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால போய் விசாரிச்சுக்குங்க. நம்பிக்கை இல்லைன்னா போய் விசாரிச்சுங்க. இல்லைன்னா நம்ம சேனலை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுறவங்களாம் பல பேர் சிறையில் தான் இருக்காங்க. இன்னைக்கு கணக்கு பண்ணால் தமிழக சிறை மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அனைத்து மத்திய சிறையிலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளே ஒரு 300 பேர் இருக்காங்க. 300 பேருமே வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை மட்டும் ஜெயிலுக்கு வந்தவங்க தான். அதே போல கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் இறுதி எச்சரிக்கைன்னு சொல்லிட்டேன். உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானதான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு ஒரு கிரிமினல் கேஸ் வாங்கிட்டீங்கன்னாக்கா எந்த ரெக்கார்ட் ஆயிடுச்சுனாக்கா நீ கிரிமினல் தான். எங்கே போனாலும் ஒரு கிரிமினலாக தான் சுற்றிட்டு இருக்கணும். வேணா ஒன்று சொல்லிக்கலாம். கிரிமினல்னு சொல்லாமல் அக்யூஸ்ட் வேணா சொல்லிக்கலாம். அக்யூஸ்டாக இருக்கிறவங்க தான் கடைசியில் கிரிமினல் ஆக முடியும். இந்த வேலைக்கு வந்துட்டு கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு வந்துட்டு இந்த வேலையில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து வீணாக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி. உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.